பாஜக சார்பா 40 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னாலுமே இவங்க தரதுக்கான சூழல்ல அவங்க இருக்காங்களா, தருவாங்களா? அது கேள்விக்குறி தானே. அப்புறம் ஏன் அங்கே போறீங்க? எனக்கு புரியல. மறுபடியும் பேரம் பேசி 20 போதும் 25 வச்சுக்கோங்க அப்படின்னாங்கன்னா சரி 10 கொடுத்தா கூட வாங்கிப்பாங்கப்பா. ஏன்னா அவங்களாம் தியாகி ஆயிட்டாங்க. அப்போ ம். திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், எங்களுக்கு நீங்கள் சீட்டே கொடுக்காட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. வேற என்ன பண்ண முடியும்? டாமினேட்டிங் வந்து அதிமுக தான் இருக்கு அப்ப. இல்லை, இப்போ நீங்கள் கேட்குறது 20 கொடுப்பாங்களா, 40 கேட்கணும், 50 கேட்கணும். அதை கேட்டு வாங்க முடியல அப்படின்னு சொன்னால் அப்போ தியாகின்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் தியாகி பென்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னு. அப்புறம் எதுக்கு சேரணும்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், அதுதான் ஒரே நோக்கம், அதுக்காக எல்லாரும் சேரணும் அப்படின்னு. சரி ரைட்டு. அதுக்காக எந்த ஒரு காம்ப்ரமைஸையும் செய்ய தயார். சரி ரைட்டு. அப்போ 10 சீட்டு கொடுத்தாலும் ஒத்துப்பீங்களா? அது காம்ப்ரமைஸ் கிடையாதா? ஏன்னா இப்போ அங்கேயே சில பேர் என்ன சொல்லி நிற்கிறாங்க, நாங்கள் எம்எல்ஏ ஆக வேண்டாமா, எம்பி ஆக வேண்டாமா, எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது. அப்போ வந்து காம்ப்ரமைஸு, ஆட்சியை அகற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னது பொய்யா கோபால்? யாரோ சில பேர் எம்எல்ஏ ஆகணுன்றதுக்காக நீங்கள் சேர்ந்தீங்களா கோபால்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரதானே செய்யும்.